why Arjuna is best. என்ன காரணம் அவனுக்கு? ஏன்னா இதை வியாசர் பதிவு செய்கிறார். அபிமன்யு இறந்து விட்டான். அபிமன்யுவை கொன்றவன் கர்ணன். ஆனால் அதற்கு வியூகம் அமைத்து அவனை சரியான வகையில் கொண்டு போய் செலுத்தியவன் ஜெயத்ரதன். ஜெயத்ரதனை கொல்வேன் என்று பார்த்தன் முடிவு செய்து விட்டான். இல்லை என்றால் அக்னி பிரவேசம் போவேன் என்று சொல்லிவிட்டான். ஜெயத்ரதன் தப்பி திரிகிறான். நேரம் துரோணாச்சாரியாருடைய கொட்டகைக்குள் வருகிறான். குருவே, இன்று இரவுக்குள் என்னை கொலை செய்வதாக பார்த்தன் சபதம் எடுத்திருக்கிறான். நீ என்னை காப்பாற்றுவாயா? குரு சொன்னார், இதில் என்ன உனக்கு சந்தேகம்? நான் எப்படி உன்னை காப்பாற்றாமல் விடுவேன்? உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது? ஏன் என்றால், கவனமாக கேளுங்கள், ஏன் என்றால் உங்களுக்கு என்னை விட அர்ஜுனனை பிடிக்கும். அதனால் உங்களை நான் எப்படி நம்புவது? துரோணர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? துரோணர் சொன்னார், நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்பதற்கு இதைவிட என்ன சாட்சி? நீ அபிமன்யுவை கொல்லுவதற்கு வியூகம் அமைத்த பொழுது நான் உன்னுடன் தானே இருந்தேன். சரி, எனக்கு இப்பொழுது நம்பிக்கை வந்துவிட்டது. ஒரே ஒரு கேள்விதான், ஏன் உங்களுக்கு என்னை விட அர்ஜுனனை பிடிக்கும்? நானும் வில்லாதி வீரன் தானே, ஜெயத்ரதன் வில்லாதி வீரன். ஏன் உங்களுக்கு அர்ஜுனனை பிடிக்கும்? துரோணர் சொன்ன பதில் உங்கள் குழந்தைகள் இடத்தில் சொல்லுங்கள். துரோணர் சொன்ன பதில், he is a great student. ஏன்? why? ஏன்னா உன்னை விட அவன் சிறப்பானவன். ஏன்னா நான் ஏதேனும் கற்றுக் கொடுத்தால் நீ அதை பெற்றுக்கொண்டு திருப்தி அடைவாய். அவன் பெற்றுக்கொண்டு திருப்தி அடையாமல் இன்னும் என்ன என்று கேட்பான். இன்னும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடல் இருக்கின்றவன் நல்ல மாணவன் என்பது துரோணரின் வாக்கு. அர்ஜுனன் மிக நல்ல மாணவன். எதை சொன்னாலும் அதை பொறுப்பாக எடுத்துக் கொள்ளுகின்றவன். அவன் நிக்கிறாங்க, நான் காட்சிக்கு வருகிறேன், நீங்க உடனே அந்த காட்சிக்கு வாங்க. அவன் நிற்கிறான். ஆயுதத்தை கீழே போட்டாங்க. சங்கு ஊதியாச்சு. வாள் எடுக்கணும், வில்ல எடுக்கணும், போரிடணும். ஆயுதம் எல்லாத்தையும் கீழே போட்டான். போரிட மாட்டேங்கிறான். கிருஷ்ணன் சொல்லுகிறான், ஆயுதத்தை எடு. அவன் சொல்லுகிறான், முடியாது. நீங்கள் நினைத்து பாருங்கள், ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றவன் தெய்வமா, ஆயுதம் எடு என்று சொல்லுகின்றவன் தெய்வமா? அப்படி என்றால் ஆயுதம் எடு என்று சொல்லுகின்றவன் எப்படி தெய்வமாக முடியும்? மனித குலத்தை கொல்லுங்கள் என்று சொல்லுபவன் எப்படி தெய்வனாக இருக்க முடியும்? பகவத்கீதை எங்கேதானே வருகிறது? நீ ஆயுதம் எடு என்று பேசப்பட்டதுதான் பகவத்கீதை. அப்படி என்றால் எப்பொழுது ஆயுதத்தை எடுப்பது? ஏன் அர்ஜுனன் ஆயுதத்தை எடுக்க வேண்டும்? என்ன விஷயம் தெரியுமா? நான் துணிச்சலா இதை சொல்றேன். என்ன விஷயம் தெரியுமா? அவனுக்கு பிரச்சனைங்க. ஏன் நீ ஆயுதத்தை கீழே போட்டாய் என்று கேட்டபொழுது அர்ஜுனன் தந்த பதில், என் தகப்பனை, என் சகோதரர்களை, என் குருமார்களை நான் எப்படி கொல்வது? இதை கொன்றுவிட்டு நான் என்ன பெற்றுக் கொள்ளப் போகிறேன்? நீங்க கொஞ்சம் சூட்சுமமா போங்க, உள்ள போங்க. சிரித்தான் கிருஷ்ணன். எடு ஆயுதம். இப்போ உனக்கு இந்த 10 பேர் தான் பிரச்சனை இல்லையா? இந்த 10 பேரை நகர்த்திட்டேன்னா நீ ஆயுதம் எடுப்ப, அப்படித்தானே? அப்படின்னா நீ முதலில் தொடங்க வேண்டியது உன் தகப்பனிடம் இருந்துதான். Come on, take the weapon. இதாங்க பகவத்கீதை. ஒருவேளை என்னால் மனிதனை கொல்ல முடியாது என்று அர்ஜுனன் சொல்லி இருந்தால் போர் நடந்திருக்காது. அவனுக்கு தன்னுடைய கிந்தன் பாதுகாக்கப்பட வேண்டும். வேறு யார்? தூரமா 4 பேர் இருந்தா பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு அறிவு இது. என் தாய்க்கு ஏதேனும் இருந்தால் எனக்கு பதறுகிறது, முன்னால் இருக்கின்றவர்களுக்கு ஏதேனும் என்றால் எனக்கு பதற மாட்டேன் என்கிறது என்றால் நான் மனிதனாக பிறந்து வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுவதுதான் பகவத்கீதை. பகவத்கீதையினுடைய அடுத்த கட்டத்தை நான் பார்க்கிறேன். கிருஷ்ணன் இப்படி நிற்கிறான். பார்த்தன் எல்லோரையும் கொன்று கொண்டிருக்கிறான். பீஷ்மன் முன்னால வந்து குதிச்சான். பீஷ்மன், ஏய் கிருஷ்ணா, நான் உன் பக்தன், நான் சொல்லுகிறேன், என்ன ஆயுதம் எடுக்காம குதிரை ஓட்டிட்டு இருக்கிற? ஆயுதத்தை எடு.
ஆயுதத்தை எடுக்க மாட்டேன், நான் சத்தியம் பண்ணிருக்கேன், நீ போயிரு அப்படிங்கிறான் கிருஷ்ணன். நீ ஆயுதம் எடுக்கவில்லை என்றால் இன்று மாலை நான் மரணம் அடைவேனுங்கிறான் பீஷ்மன். சொல்ல சொல்ல போக மாட்டேங்கிற, நேர கீழே இறங்கி ஆயுதத்தை எடுத்துட்டு ஓடினான் பாருங்க. எல்லாரும் புடிச்சுக்கிட்டாங்க, அவனை கூட்டு போயிட்டாங்க, இவரை கூட்டு வந்துட்டான். போற அன்னைக்கு நின்னு போச்சு. நேரா வந்து டென்ட்ல உட்காந்துருக்கான் கிருஷ்ணன். உள்ள நுழைந்தான் அர்ஜுனன். கிருஷ்ணா என்ன அப்செட்டா இருக்க, நான் அப்புறமா பேச. என்ன அப்செட்டா இருக்கு, டோன்ட் இந்த டிராமாலாம் வைக்காத, நடிக்கிற நீ. என்ன நடிச்ச இப்ப, எதுக்கு இந்த டிராமா போட்ட நீ? இப்போ நான் எங்க டிராமா போட்டேன்? பின்ன என்ன டிராமா போட்டேன் நானு? எதுக்கு என்ன டிராமா போட்ட? பார், நீ போட்டது நாடகம் தான். ஏன் என்ன நாடகம் போட்டங்கிற திருப்பி திருப்பி கிருஷ்ணன் கேட்கும்போது அர்ஜுனன் சொன்னான், உன் கையில் இருந்தது சக்கராயுதம். சும்மா உட்காந்தபடி விட்டு இருந்தாலே அவன் செத்துருப்பான். எதுக்கு இறங்கி ஓடுன? அப்பதான் எல்லாரும் பிடிப்பாங்க, அவனை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போயிருவாங்கன்னு தானே. உட்கார வைத்துக் கொண்டு குரு சொன்னான், ஆமாம் அர்ஜுனா, அவன் என் பக்தன், நான் அவன் பகவான். நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று ஆணையிட்டிருக்கிறேன். அவன் நான் ஆணை எடுக்காவிட்டால் இறந்து போவேன் என்று ஆணையிடுகிறான். பகவான் தோற்கலாம், பாகவதன் தோற்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஆயுதம் எடுத்தேன் என்றான் கிருஷ்ணன். நாம் தோற்பதில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக தன்னை தோற்பதாக காட்டிக் கொள்ளுகின்ற குரு கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய மகா அடுத்த 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 நிலைகளை நான் யோசித்து பார்க்கிறேன். பல இடங்களில் கிருஷ்ணன் என் மனதை கவர்ந்த பல நேரங்களில் பல விஷயங்களை, பல அற்புதமான ஆழமான கருத்துக்களை நமக்காக சொல்லி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் எனக்கு தந்த மிக நுட்பமான ஒரு பாடம். பி பாசிட்டிவ், டோன்ட் பி நெகட்டிவ். எப்ப பார்த்தாலும் உடன்பாட்டான சிந்தனை இல்லாமல் முரண்பாடான சிந்தனைகளோடு நீங்கள் இருக்காதீர்கள். பாருங்க, நம்முடைய அவை இருந்தது. இந்த அவையில் ஒரே ஒரு முரண்பாடான குரல் வந்து கொண்டிருந்தது. அத்தனை பேருடைய மனமும் அத்தனை பேருடைய கவனமும் சிதைந்ததா இல்லையா? ஒரு உடன்பாட்டு இல்லாத சிந்தனை அத்தனை உடன்பாட்டுடைய சிந்தனைகளையும் மாய்க்கும். எத்தனை ஒரே ஒரு உடன்பாட்டு சிந்தனை அத்தனை உடன்பாட்டு இல்லாத முரணான சிந்தனைகளை மாய்க்குமா என்றால் அதற்கு ஞானம் வேண்டும். பூவோடு சேர்ந்த நார் மணக்கும், நாரோடு சேர்ந்த பூ நாராது என்று பேசுகிறோம். ஆனால் ஒரு சிறு நாற்றம் நம்முடைய அத்தனை வாழ்க்கைகளிலும் விஷத்தை கலந்து விடுகிறது. நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிருஷ்ணன் இருக்கிறான், போர் முடிந்தது, கீழே இறங்குகிறான் அர்ஜுனன். இறங்கும் போது அவனுக்கு மமதை வந்துருது. What is the protocol? Driver should get down and open the door. He is waiting. Let him get down and open my door. முடியுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவனெல்லாம் சாரதியா வச்சிருக்க முடியாது. கடைசியா he wants to taste that thing. அதான் மம்மதங்கிறது. நம்ம மனசுல கூட வரும் தெரியுமா? டீச்சர்ஸ்க்கு, இங்க டீச்சர்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட் ஏதாவது நம்மளை எரிச்சல் படுத்திட்டான், அவ கண்ணுல அந்த கண்ணீர் பார்க்காம விட மாட்டோம். பாத்து, நான் டீச்சர்ஸ்க்கு எப்பவுமே சொல்றது, கோமா இருக்கும்போது ரெண்டு வேலை செய்யாதீங்க. ஒன்னு பாடம் நடத்தாதீங்க, இன்னொன்னு பேப்பர் திருத்தாதீங்க. ரெண்டு வேலையும் செய்யக்கூடாது. பி பாசிட்டிவ் ஆல் த டைம். டீச்சர் டீச்சர்னு சொல்லும் போது இதை சொல்லலான்னு பாக்குறேன். இது குரு பீடம் இல்லையா? குருநாதர் இருக்கிற பீடம், குரு குரு பீடம். பீடம்ங்கிறது என்னங்க? ரொம்ப அழகான சொல்லுங்க தமிழ். நாற்காலி, நாற்காலி அல்ல பீடம், ஆசனம். இப்போ நம்ம கிளாஸ் டீச்சர், எனக்கு இங்கத்திய முறையெல்லாம் தெரியாது. தமிழ்நாட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ்ல மேக்சிமம் அது நடக்காது, ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது ஹெட் மாஸ்டர்ஸ் உள்ள வந்துருக்கும், தொடுக்கணும். இவங்க டீச் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க சேர்ல வந்து உட்காந்துருவாங்க. You cannot sit. அது என் கிளாஸ். That is my chair. Even principal and headmasters, anybody cannot occupy that chair when I am inside the class. அது என்னுடைய chair. இந்த மேடை இருக்குல்ல, இது என்னுடைய chair. இது என்னுடைய பீடம்.
பீடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஹெட் மாஸ்டர் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா அந்த சேருக்கும் முன்னால இருக்கிற சேருக்கு ஒரு 2 அடி தான். ஆனா நம்ம அந்த ஹெட் மாஸ்டர் சேர்ல உட்கார முடியுமா? we don't sit actually. ஏன்? இப்போ குருவுக்கு ஒரு பீடம் இருக்குன்னா அங்க போய் யாரும் உட்கார மாட்டோமே. சேர் தானே, உட்கார மாட்டேன். ஏன்? எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. கோயிலில் இருந்தால் சிலை, கோயிலில் இருந்தால் கடவுள், திருடு போனால் சிலை. அது உண்மைதானே? திருடு போயிடுச்சுன்னா சிலை. ஏன் கோயிலுக்குள்ள இருந்தா மட்டும் கடவுள்? ஏனென்றால் அது தன் பீடத்தில் இருக்கிறது. பீடத்தில் இருக்கின்ற பொழுதுதான் எல்லாருக்கும் எல்லா விதமான அருளும் வந்து சேரும், பவர் வந்து சேரும். இட்ஸ் a பவர்ஃபுல் பிளேஸ். கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. முடிக்கணும்ல. நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவும் வானும் போலே, நீ நிலவு போல தேய்ந்து வந்தாய் நான் வளர்ந்ததால். கண்ணதாசன். எல்லோரும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் அந்த பீடம். இந்த பாம்பு வந்து பரமசிவன் கழுத்துல இருந்தால் அது பாம்பிற்கான பீடம். பறந்தால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கும் சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு பீடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தாமரை இலை தண்ணீர் போல் உட்கார்ந்திருங்கள். That பீடம் is very powerful. ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த பீடம். ரொம்ப ஜாக்கிரதையா உட்கார்ந்த குருமார்கள் ஜாக்கிரதையாக தான் நிற்கிறார்கள், உட்கார்கிறார்கள். அவ்வளவு சீக்கிரமெல்லாம் அப்படி ஒட்டிட்டு உட்கார்ந்துட முடியாது. வேற யார் பீடத்திலையும் தயவு செய்து உட்கார்ந்து விடாதீர்கள். அது உங்களை புடிச்சுக்கிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் பீடை. பிடிச்சிரும். அவரவர்களுக்கான தகுதியில் அவரவர்கள் உட்காரக்கூடிய அந்த உயர்வான நிலை பீடம். அங்கே குருமார்கள் உட்கார்கிறார்கள். குருமார்கள் உட்கார்ந்து சொல்லுகிறார், பி பாசிட்டிவ் என்கிறான். இவன் சொல்றான், நீ இறங்கு, எனக்கு திறந்து விடு. கிருஷ்ணன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏய், மரியாதையார். இவ்வளவுதாங்க சொல், மரியாதையார். ஏன்? வை, நீ இறங்கு, இறங்கு, இறங்குன்னு சொல்றேன்ல. டக்குன்னு இறங்கிட்டான். இந்த கோவத்தை சொன்ன உடனே இறங்கிட்டான். அவன் டென்ட் வரைக்கும் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து இவன் குதிச்சான் பாருங்க, பக்குன்னு தீப்பற்றி எரிந்தது தேர். ஏனென்றால் அதற்கு கிருஷ்ணன் சொன்னான், இந்த தேரிலே பல ஆயுதங்கள் இருக்கின்றன. பல உயிர்களை கொன்ற அந்த ஆயுதங்கள் ஃபுல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸ். அந்த போர்ஸ என்னுடைய பாசிட்டிவ் போர்ஸால நிறுத்தி வச்சிருந்த மவனே, நான் இறங்கி இருந்தனா சாம்பலா இருப்பேன். பாசிட்டிவ் போர்ஸ் தான் நம்ம வீட்டை பிடித்து வைத்திருக்கிறது. பாசிட்டிவ் போர்ஸால தான் நாம் ஒரு விஷயத்தை கட்டி எழுப்புகிறோம். இந்த இடம் இவ்வளவு அழகாக கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது என்றால் எல்லோருடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். நெகட்டிவ் வைப்ரேஷன் வரட்டும், அலைக்க தூக்கிட்டு வெளில விட்டீங்கல்ல. ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லைங்க அவரை தூக்கிட்டு போறது. ஏதாவது ஒரு சிரமம் இல்லை. எவ்வளவு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் உங்களுடைய பாசிட்டிவ் ஃபோர்ஸ் கொண்டு போய் விட்டுரும். பாசிட்டிவ் ரொம்ப உறுதியானதுங்க, மிக மிக உறுதியானது பாசிட்டிவ் ஃபோர்ஸ். மென்மை இருக்கிறது இல்ல, நான் இப்படி சொல்றேன், மென்மையான உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப வலிமையானது உறவுகளே. கோபமும் ரௌத்ரமும் தான் மிக வலிமையானது கிடையாது. அன்பை விட வலிமையானது வேறு எதுவும் கிடையாது. அறத்தை விட வலிமையானது வேறு எதுவும் கிடையாது. ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணல் அது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. கண்ணதாசன். கனிந்த மனம் கொண்டவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு